வெல்கம் டு கேஆர்ஜே அகாடமி. பார்ட் 1 வீடியோ செட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ரியல் அனாலிசிஸ் கோல்ட்பர் புக்கில் எக்ஸசைஸ் 1.1 அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரைப்ஸ் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் ஜாமெட்ரிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்கிற செட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 7 அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை நம்ம எப்படி ஜாமெட்ரிக்கலியாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஏன்னா ரியல் நம்பர் எப்படி இருக்கும், ரியல் நம்பர் வந்து மைனஸ் வேல்யூ இருக்கும் ப்ளஸ் வேல்யூ இருக்குங்களா. அப்போது 0 இந்த சைடில் 1 2 ரைட் சைடு என்ன இருக்கும் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு 0க்கு லெஃப்ட் சைடெல்லாம் -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதில் எக்ஸ் எப்படி இருக்கும்னு 7 விட கம்மியான இருக்கிற வேல்யூலாம் அந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 எடுத்துக்கூடாது. 7 விட கம்மியாக இருக்கிற வேல்யூனா இந்த வேல்யூ ஃபுல்லாக இருக்கும், இதுதான் இந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து நம்ம இன்டர்வலாக எப்படி குறிப்பிடுவோம்னா -∞, 7 இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஓப்பன் இன்டர்வல் இருந்துச்சுன்னா இது வந்து 7 எடுத்துக்கூடாதுன்னு அர்த்தம். 7 விட கம்மியாக இருக்கிற வேல்யூலாம் எடுத்துக்கிறாங்க அர்த்தம். அடுத்தது b = x such that modulus x greater than or equal to 2 அப்படின்னா இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ், அதாவது மாடுலஸ் எக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது 0லேருந்து. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இது நம்பர் லைனில் ரியல் நம்பர் லைனில் எப்படி குறிப்பிடுவோம், 0 இந்த சைடு லெஃப்ட் சைடு -1 -2 ரைட் சைடு 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், 4 இந்த மாதிரி -3 மாதிரி போயிட்டுருக்குங்களா. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் எக்ஸ் greater than or equal to 2. மாடுலஸ் எக்ஸ் greater than or equal to 2னா என்ன மீனிங்னா, எக்ஸு greater than or equal to 2 ஆர் எக்ஸு லெஸ் than or equal to -2 அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் greater than or equal to 2 குறிக்கலாம். எக்ஸ் greater than or equal to 2 விட அதிகமாக இருக்கிறதெல்லாம் அப்போது இந்த வேல்யூங்களெல்லாம் வரும் இந்த செட்டுக்குள்ளே. அதே மாதிரி எக்ஸ் லெஸ் than or equal to 2 -2னா -2வும் -2 விட கம்மியாக இருக்கிற எல்லா வேல்யூ இந்த செட்டுக்குள்ளே வரும். அப்போது இதை வந்து நம்ம எப்படி இன்டர்வலாக குறிப்பிடுவோம்னா -∞, -2 இந்த -2 சேர்த்திக்கணும்ல. அப்போ இதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட், யூனியன் 2, ∞ அப்படின்னு குறிப்பிடுவோம். அடுத்தது வந்து சிங்கிற செட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் சச் தட் மாடுலஸ் எக்ஸ் = 1. அப்போது மாடுலஸ் எக்ஸ்னால் x = 1 ஆர் x = -1ன்னு சொல்லுவோம். இது நம்பர் லைனில் எப்படி சொல்லுவோம்னா 0 -1 1. ஓகேங்களா. அப்போது இந்த 2 வேல்யூ மட்டும் வரும். அப்போது இதை வந்து நெட்டு செட் நோட்டேஷனில் எப்படி சொல்லுவோம்னா -1, 1. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.